பாருங்க. ஆஹா 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 அப்படியே உள்ள பாருங்க, அப்படியே சத சதன்னு இருக்கு. இந்த மாதிரி இருக்கணும் பாருங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் சங்கீதா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒப்புட்டுன்னு சொல்லுவாங்க, போலின்னு சொல்லுவாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். எனக்குலாம் கொடுத்தீங்கன்னா சோறே வேணாம், இதையே சாப்பிட்டுட்டு இருப்பேன். அவ்வளோ சூப்பராக இருக்கும். பண்டிகை டைமில் போலி இல்லாமல் இருக்காது. நிறைய பேர் வீட்டில் செய்வாங்க. நம்ம சப்ஸ்கிரைபர்லேயும் சிலர் கேட்டிருந்தாங்க, ஒப்புட்டு செய்யும் போது அது தேய்க்கும் போதும் அப்படியே உடையும், அந்த மாதிரிலாம் வராமல் இருக்கிறதுக்கு எப்படி பண்ணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சங்கீதா ஸ்டைலை ஃபாலோ பண்ணும். ஆமாங்க, எல்லாம் மைதா மாவு மட்டும் போட்டு செய்வாங்க. பட் அதுலேயே கொஞ்சம் ரவை போட்டு செஞ்சால் அப்படியே நல்ல எக்ஸ்பெண்டேஷன் கொடுக்கும். உங்களுக்கு உடையவே உடையாது, அதாவது கிளியாமல் வரும். நீங்கள் எவ்வளோ மெலிசா வேணாலும் தேய்க்கலாம். எப்பயுமே போலி செய்கிறதுல மேல் மாவு மெலிசாவும் உள்ள பூரணம் நிறையாவும் இருக்கணும். இது எல்லா அளவும் எப்படி போடணுங்கிறத இந்த வீடியோவில் நீங்கள் கற்றுக்க போகிறீங்க. நீங்கள் இது ஃபெஸ்டிவல் டைம்லேயும் செய்யலாம், ஒரு ஸ்நாக்ஸ் டைமுக்கும் செய்யலாம், அதே மாதிரி வீட்டுக்கு யாராவது வரமுறை வராங்க அப்படிங்கிற டைம்லேயும் செய்யலாம். இவ்வளோ சுவையான இந்த போலியை எளிமையான முறையில் சங்கீதா ஸ்டைலில் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். நம்ம சேனலை யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் ஆள் கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். வாங்க இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒப்புட்டு செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு இப்போ நம்ம மேல் மாவு பிசைஞ்சிக்கலாம். ஒரு அகலமான பவுல் எடுத்துக்கோங்க. மைதா மாவு 300 கிராம் போட்டுக்கலாம். மைதா மாவுக்கு பதிலாக கோதுமை மாவு கூட போடலாம், பட் இந்த டேஸ்ட் வராது. ரவை 50 கிராம் போட்டுக்கலாம். ரவை நல்லா பொடி பொடியாக இருக்கிறதா இருக்கணும். ஒரு சிலர் ரவை போட மாட்டாங்க, நான் போடுவேன். ரவை போடுறதுனால நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், அதே மாதிரி நல்லா வளவளப்பு கொடுக்கும். நம்ம ஒப்புட்டு எடுத்து தட்டும் போது பிஞ்சு போகாமல் நல்லா மெலிசாக வரும். 1/4 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கலாம். சர்க்கரை போடும் போதும் போலிக்கு அப்படியே நல்ல ஒரு ப்ரௌன் கலர் கிடைக்கும். மேலே மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி கொடுங்க. இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணால் போதுங்க. 1 டீஸ்பூன் இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. இந்த மாவு சாஃப்ட் ஆகிறதுக்காக தான். இப்போ இதையும் ஊற்றி இதிலே பிசைங்க. சும்மா லைட்டாக ஒரு பெசருங்க போதும். இந்த அளவுக்கு பிசைஞ்சால் போதுங்க. இப்போ தண்ணி ஊற்றி இந்த மாவு பிசைஞ்சிக்கலாம். சப்பாத்தி மாவுக்கு மாதிரி பிசையக்கூடாது, கொஞ்சம் லூஸாக இருக்கணும். அப்போ தான் சாஃப்டாக இருக்கும் போலி. இதை போலின்னு சொல்லுவாங்க, ஒப்புட்டுன்னு சொல்லுவாங்க. பட் எங்கள் ஊர் பக்கம் இதை ஒப்புட்டுன்னு தான் சொல்லுவாங்க. அப்படியே கொலன்னு இருக்கணுங்க மாவு. இங்கே பாருங்களேன், இப்படி இருக்கணும். இது தட்டுறதுக்கு வருமா அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். கண்டிப்பாக வரும். இந்த அளவுக்கு பிசைஞ்சா போதுங்க. 50 ml ஆயில் அப்படியே கொஞ்சம் மேலே விடுங்க. என்னடாப்பா இவ்வளோ எண்ணெய் ஊற்றுறாளே அப்படின்னு நினைக்கலாம். சிலதுக்கெலாம் ஊற்றுனாதாங்க நல்லாயிருக்கும். இந்த எண்ணெய் கீழெல்லாம் படுற மாதிரி இங்கே பாருங்கள், இப்படி நல்லா உருட்டி கொடுங்க. இந்த எண்ணெயிலே அப்படியே ஊறணும், அப்போ இன்னும் சாஃப்ட் ஆகிடும். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம மாவு பிசைஞ்சாச்சு. இந்த எண்ணெய்லாம் மேலே இருக்கிற மாதிரி தடவியும் கொடுத்தாச்சு. இப்போது இதை அப்படியே க்ளோஸ் பண்ணிவிடுங்க. காற்று போகாமல் க்ளோஸ் பண்ணிடணும். உங்களுக்கு டைம் கிடைச்சா 2 மணி நேரம் ஊற வைங்க, அப்படி இல்லைன்னா 30 நிமிஷம் ஊற வைங்க. இப்போ இது 30 நிமிஷம் ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம பூரணத்தை ரெடி பண்ணிடலாம். போலி செய்கிறதுக்கு இப்போ நம்ம பருப்பு வேக வச்சுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுட்டேன். 250 கிராம் துவரம்பருப்பு எடுத்து அதை 1 மணி நேரம் ஊற வச்சு தண்ணி வடிகட்டி வச்சுருக்கேன். அதுவும் இப்போ இதிலே போட்டுக்கலாம். என்னடாப்பா போலின்னா எல்லாம் பச்சைக்கடலை பருப்பில் தான் செய்வாங்க, இவ துவரம்பருப்பு எடுத்து அதில் செய்கிறாளே அப்படின்னு உங்களுக்கு சந்தேகம் வரலாம். சங்கீதா ஸ்டைல் தனி வழின்னு உங்களுக்கு தெரியும். ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும். துவரம்பருப்பில் செஞ்சால் ஒரு தடவை செஞ்சால் நீங்கள் திரும்ப அப்படியே தான் செய்வீங்க. நானும் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா பச்சைக்கடலை பருப்பில் தான் செய்வேன். ஃபஸ்ட்டு உருண்டையாக மட்டும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்தோம், அவ்வளோ சூப்பராக இருந்தது. இப்போ எனக்கு துவரம்பருப்பில் போலி செஞ்சால் மட்டும்தான் பிடிக்கும், கடலைப்பருப்பை விட. செஞ்சு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் துவரம்பருப்பில் வேணாலும் செய்யலாம், பச்சைக்கடலை பருப்பில் வேணாலும் செய்யலாம், பாசி பருப்பில் வேணாலும் செய்யலாம். பாசி பருப்பில் செஞ்சிங்கன்னா லேசாக வறுத்துட்டு வேக போடுங்க, அப்போ சூப்பராக இருக்கும். குக்கரில் போடுறது இல்லை, டைரெக்டாக போட்டாலே சீக்கிரமாக வெந்துடும். நெத்து பதம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த பதத்தில் தான் இது எடுக்கணும். இப்போ இந்த பருப்பு வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும். அப்படியே தடன்னு வேகக்கூடாது, அப்படியே தண்ணியாட்டம் இருக்கணும் அந்த வேகிற தண்ணி. இப்போ அடுப்பணல் நல்லா கூட்டி வச்சுருங்க. கொதிக்குது. இப்போ அப்படியே ஒரு கலரி விடுங்க.
பாருங்கள் இப்போ இந்த பருப்பு கண்ணாடி பதமாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் வேகணும். இங்கே பாருங்கள் பருப்பு வெந்துக்குச்சு, பார்த்தாலே தெரியும். இங்கே பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சம் மலர்ந்துருக்கு. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்படி அழுத்தனா அப்படி பருப்பு உடையணும், அவ்வளோதான். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. இந்த தண்ணியை இருத்துட்டு வேஸ்ட் பண்ணாதீங்க. இதில் பருப்பு ரசம் வச்சிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ இது வடிகட்டி எடுத்துகிட்டு வந்துடுறேன். பாருங்கள் இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கணும். இப்போ இது மிக்சி ஜாரில் போட்டு கொரகொரப்பாக அடித்து எடுத்துகிட்டு வந்துடுறேன். பாருங்கள் இந்த மாதிரி இப்படி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் பருப்பு தெரியணும். அந்த மாதிரி இருந்தால் நம்ம உப்புட்டு சாப்பிடும்போதும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ இதை அப்படியே ஒரு பக்கம் வச்சுருங்க. இப்போ வாங்க பூர்ணம் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். பூர்ணம் செய்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுட்டேன். அரை மூடி தேங்காய் துருவி எடுத்திருக்கேன், அதுவும் இதிலே போட்டுக்கலாம். தேங்காய் துருவல் கூடி குறைச்சி போட்டுக்கலாங்க, டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். ஒரு டீஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். நெய் போடும்போதும் நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ இது லேசாக வதக்கிக்கலாம், அந்த பச்சை மணம் போகிற வரைக்கும். பாருங்கள் தேங்காய் இந்த அளவுக்கு வதங்கினா போதும், அந்த நிறம் மாறக்கூடாது, அப்படியே வாசனை வரணும் அந்த தேங்காயிலேருந்து. 400 கிராம் வெல்லம் துருவி வச்சுருக்கேன், அதுவும் இப்போ இதிலே போட்டுக்கலாம். இப்போ இதுவும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுப்பணல் ரொம்ப கம்மியாக வைங்க, அந்த வெல்லம்லாம் ஃபுல்லாக உருகணும். நீங்கள் வெள்ளத்தில் தண்ணி ஊற்றக்கூடாது, தண்ணி ஊற்றுனீங்கன்னா போலி ரொம்ப நாள் தாங்காது. நீங்கள் இந்த மாதிரி செய்யும்போது 3 நாள் வெளியே வச்சா கூட கெட்டு போகாது. நீங்கள் தேங்காயும் வெல்லமும் போட்டு வதக்கும் போது இங்கே பாருங்கள் இந்த அளவுக்கு லூஸ் ஆகணும். ரொம்ப ட்ரையாக இருந்தால் போலியை புடும்போதே அப்படியே உதிரும் உள்ளே இருக்கிற பூரணம். பாருங்கள் வெள்ளம்லாம் நல்லா கரைஞ்சிடுச்சு. இந்த அளவுக்கு ஆனால் போதும். 5 ஏலக்காயும் சின்னதாக ஒரு துண்டு சுக்கு, அதுலேயே 2 டீஸ்பூன் சர்க்கரை, இது எல்லாம் ஒன்று சேர்த்து பொடி பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் இதிலே போட்டுக்கலாம். நீங்கள் சர்க்கரை சேர்த்து பொடி பண்ணால் நல்லா பொடியாகும். இப்போ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு, இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ அரைச்சி வச்ச பருப்பும் இதிலே போட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இந்த பருப்பு எல்லாத்தையும் இழுத்துரும், அப்படியே கட்டியாக வந்துடும். இப்போ அடுப்பணல் மீடியமாக வச்சுட்டு நல்லா கிளறி கொடுத்துக்கிட்டே இருங்க. இங்கே பாருங்கள் பருப்பு பருப்பாக தெரியுதா, இப்படி தான் இருக்கணும். இப்படி நல்லா லூஸாக இருந்துட்டு அதுக்கப்புறம் திக்காகணும். அப்போ தான் இந்த உருண்டை சாஃப்டாக இருக்கும். பாருங்கள் ட்ரை ஆகிக்கிட்டே வருது. இப்போ எனக்கு கிளறதுக்கே கஷ்டமாக இருக்குது, ஏன்னா இது கட்டி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள். ஸோ இப்போ நீங்கள் பதம் பார்த்துக்கணும். மேக்ஸிமம் 5 மினிட்ஸ் ஆகும், அதுக்கு மேலே ஆகாது. லாஸ்ட்டாக கொஞ்சம் நெய் போடணும், அப்போ தான் மணமாக இருக்கும். இது ஆப்ஷனல் தான், பட் போட்டிங்கன்னா அந்த போலியை கடித்து சாப்பிட்ற ஒவ்வொரு டைமும் அப்படியே உங்களுக்கு அந்த நெய் மனம் தெரியும். 1 டீஸ்பூன் நெய் போட்டுக்கலாங்க. இப்போ இதை சேர்த்து அப்படியே கிளறி கொடுங்க. இப்போ ஒரு வாசம் வரும் பாருங்க. இதை நீங்கள் அப்படியே உருண்டை பிடிச்சிட்டு சும்மாவே சாப்பிட்லாம், அவ்வளோ ருசியாக இருக்கும். எனக்கெல்லாம் ரொம்ப வேலை செய்ய முடியாதுப்பா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த ப்ராசஸோடு விட்டுடலாம். உருண்டையை பிடிச்சி வச்சோமா, போகும்போதும் வரும்போதும் வீட்டில் இருக்கவங்க எடுத்து எடுத்து சாப்பிட்டு 10 நிமிஷத்தில் காலி பண்ணிவிடுவாங்க. பாருங்கள் இந்த அளவுக்கு இருந்தால் போதும். ஸோ இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறட்டும், அதுக்கப்புறம் நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு, இந்த அளவுக்கு இருந்தால் போதும். எந்த அளவுக்கு நமக்கு போலி சைஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்கணும். இது ஒன்றும் பெரிய கஷ்டம்லாம் கிடையாது. இப்படி எடுத்து அப்படியே இப்படி இப்படி உருட்டி கொடுக்க வேண்டியது தான். இதே மாதிரியே மீதி இருக்கிறதையும் பிடிச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் லூஸ் ஆகிடுமோ என்னமோ, நமக்கு உருண்டை பிடிக்க வருமா அப்படிலாம் நீங்கள் நினைக்கவே வேண்டியதில்லை. இங்கே பாருங்கள் இப்படி கொஞ்சம் சதன்னு இருக்கணும், ஆனால் உருண்டையும் பிடிக்க முடியும். உள்ளே நீங்கள் வைக்கும் போதே ரொம்ப ட்ரையாக வச்சா அது வெந்ததுக்கப்புறம் அதில் இருக்கிற ஈரத்தை இழுத்துட்டு இன்னும் ட்ரையாக இருக்கும். அவ்வளோதாங்க, உருண்டையெல்லாம் பிடிச்சாச்சு. நான் இந்த சைஸ்க்கு பிடிச்சிருக்கேன், சின்ன சைஸ் தான். நான் இது எங்கள் ஊர் சேலம் டு ஆத்தூர் ட்ரெயினில் போகிறப்ப இந்த மாதிரி குட்டி குட்டி போலியாக சாப்பிட்ருக்கேன். இன்றைக்கி அந்த மாதிரி தான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் உருண்டை பிடிச்சிருக்கேன். நம்ம மாவுக்கு எவ்வளோ வைக்க முடியுமோ பூரணம் வச்சுட்டு மீதி இருக்கிறத அப்படியே சும்மாவே சாப்பிட்லாம். போலி செய்கிறதுக்கு நம்ம இலையை இந்த மாதிரி கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணி அனலில் வாட்டிக்கலாம். இப்படி இலையை அனலில் வாட்டும் போதும் நமக்கு இலை கிழிஞ்சு போகாமல் வரும். இப்போ பாருங்கள், நீங்கள் எப்படி மடக்கினாலும் இலை கிழிஞ்சே போகாது. இப்போ வாங்க ஒப்பிட்டு எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். பிசைஞ்சு வச்ச மாவு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நல்லா ஊறி இருக்கு. இப்போ அப்படியே லைட்டாக ஒரு பெசரி கொடுங்க. பாருங்க இப்படி எடுத்து கொடுங்க. இப்போ கொஞ்சமாக மாவு எடுத்துக்கலாம். இது உருட்டி பிடிச்சிக்கோங்க.
இப்போ தேய்ச்சிக்கலாம். சுட்ட வாழை இலை எடுத்துக்கோங்க, லைட்டாக அதில் எண்ணெயை தடவிடுங்க. இதில் வைங்க. அப்படியே ஒரு தட்டு இங்கே பாருங்கள், அதுவும் உள்ளங்கை வச்சு இங்கே பாருங்கள், இப்படி அழுத்தி கொடுங்க. அப்படியே இப்படி இங்கே பாருங்கள். இப்போ பூரணத்தை இதில் வச்சுக்கலாம். அப்படியே கீழே இருக்கிற மாவை எடுத்து இது மேலே போடுங்க. பாருங்க, அப்படியே சூப்பராக வருது, வளவள வளன்னு. இங்கே பாருங்க, அப்படியே சட்டையை போத்துற மாதிரி எடுத்து போத்த வேண்டியதுதான். இப்போ அப்படியே வச்சு லைட்டாக அமுக்குங்க. அப்படியே ஜென்டிலாக ப்ரெஸ் பண்ணுங்க. இந்த ஓரத்தில் கரெக்டாக அமுக்கி கொடுங்க. ரொம்ப திக்காக தூக்கிட்டு இருக்கக்கூடாது, இப்போ சரியாக வேகாது. மேல் மாவு ரொம்ப கம்மியாக எடுங்க, ஏன்னா நீங்கள் எப்படி இழுத்தாலும் இந்த மாவு சூப்பராக அப்படியே எக்ஸ்பேண்ட் ஆகி வரும். இந்த அளவுக்கு தட்டினா போதும். இப்போ எல்லாமே இதே மாதிரியே தட்டி எடுத்துக்கலாம். இப்போ உருட்டினதை எப்படி எடுக்கலான்னா இங்கே பாருங்கள், இப்படி விரல் அது மேலே வச்சுக்கோங்க, அப்படியே இப்படி திருப்பிக்கோங்க. அவ்வளோதான். பாருங்கள், எல்லாமே தேய்ச்சி எடுத்தாச்சு, சூப்பராக வந்திருக்கு. இப்போ வாங்க தோசைக்கல்லில் போட்டு எடுத்துக்கலாம். ஒப்பிட்டு சுடுறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு தோசைக்கல் வச்சுட்டேன். மேலே அப்படியே 2-3 சொட்டு எண்ணெய் விடுங்க. இப்போ அப்படியே நல்லா தேய்ச்சி கொடுங்க. இப்போது தேய்ச்சி வச்ச ஒப்பிட்டெல்லாம் போட்டு எடுத்துக்கலாம். அடுப்பணல் மீடியமாக வச்சுட்டு இப்போ வேக வைங்க. லேசாக செவந்ததுக்கப்புறம் திருப்பி கொடுக்கணும் நம்ம. இப்போ மேலே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கொடுக்கலாம். நீங்கள் நெய் ஊற்றினீங்கன்னா இதை விட சூப்பராக இருக்கும். இந்த எண்ணெயை எல்லா இடத்துலையும் பரவுற மாதிரி தேய்ச்சி கொடுங்க. அப்போ நீங்கள் ரொம்ப நேரம் கழித்து இந்த போலியை சாப்பிட்டாலும் அப்படியே ட்ரையாக இல்லாமல் நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ செவந்ததெல்லாம் திருப்பி விட்டுறலாம். அப்படியே இங்கே பாருங்கள், திருப்பிட்டு இந்த ஓரமாக அப்படியே லேசாக அமுக்கி கொடுங்க. அப்போ தான் அந்த பக்கம் வெந்திருக்கும். இப்போ இந்த சைடும் அப்படியே லேசாக எண்ணெய் தடவிக்கலாம். இப்போ இங்கே பாருங்கள், இப்படி இப்படி அப்படியே இப்படி திருப்பி கொடுக்கணும். அப்போ தான் எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி ஆகும். பாருங்கள், எல்லாம் செவந்துருச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு அடசல் எடுத்தாச்சு. இப்போ அடுத்ததும் போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் இலையில் வச்சேன் இல்லைங்களா, இங்கே பாருங்கள், இப்படி எடுத்தாலே வரும். இங்கே பாருங்கள், விட்டுக்கிட்டுலாம் போகவே போகாது. அப்படியே இப்படி போடலாம். சூப்பராக எல்லா போலியுமே சுட்டு எடுத்தாச்சு. வாங்க இப்போ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்துடலாம். ஒப்பிட்டு ரெடி. அவ்வளோதாங்க, சூப்பராக நம்ம போலி ரெடி ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு உங்களுக்கு உடச்சி காமிச்சிட்றேன், ஏன்னா நீங்கள் கண்டிப்பாக கேட்பீங்க. இவருங்க, ஆஹா ஆஹா ஆஹா, அப்படியே உள்ளே பாருங்க, அப்படியே சத சதன்னு இருக்குது. இந்த மாதிரி இருக்கணும். இங்கே பாருங்க, இப்படி இருக்கணும். பாருங்க, உங்களுக்கு காட்டுறேன். இந்த ஃபஸ்ட் லேயர் வந்து அவ்வளோ மெலிசாக இருக்கும். இங்கே பாருங்க, வாவ், உள்ளே வந்து சாஃப்டாக இருக்கணும். ஒரு பிடி பிடிச்சிட வேண்டியதுதான். ஆஹா, அருமைங்க, அபாரம். ரொம்ப சுவையாக இருக்குது, சாஃப்டாகவும் இருக்குது. இந்த ரவை போட்டோம் பார்த்தீங்களா, மேலே அப்படியே லைட்டாக ஒரு கிறிஸ்ப்னஸ் இருக்குது, உள்ளே சாஃப்டாக இருக்குது. இந்த பூரணத்தோட அளவு அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது. இனிப்பு நான் சொன்ன அளவே போடுங்க. எல்லாமே அவ்வளோ கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு இவ்வளோ மெலிசாக தேய்க்க வராது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இன்னும் 100 கிராம் மாவு சேர்த்து போடுங்க. அப்போ இன்னும் கொஞ்சம் திக்காக பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு மாவு அளவு கரெக்டாக இருக்கும். இது மேலே அப்படியே கொஞ்சமாக நெய் ஊற்றிட்டு அப்படியே சாப்பிட்டா சொர்க்கந்தாங்க. இன்றைக்கி ரொம்ப எளிமையான முறையில் கரெக்டான அளவுகளோடு உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். இனிமேல் யாரும் போலி செய்ய அளவு தெரியலன்னே சொல்ல முடியாது, அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும். இதில் மெயினாக கவனிக்க வேண்டியது மாவு பிசைகிறதுல தான் இருக்குது. இந்த மாவு பிசையும் போதும் கொஞ்சம் லூஸாக பிசைஞ்சால் தான் உங்களுக்கு சாஃப்டாக வரும் போலி. எங்கள் ஊர் ட்ரெயினில் போகும்போது இந்த ஒப்பிட்டு வந்து சேல் பண்ணுவாங்க, ரொம்ப பிடிக்கும். நான் இதுக்காகவே அந்த ட்ரெயினில் போவேன். நான் சொன்ன அளவுகளோட ப்ளீஸ் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா ப்ளீஸ் மறக்காமல் ஃபஸ்ட்டு ஒரு லைக் கொடுத்துருங்க. இந்த சங்கீதா பிள்ளை சூப்பராக செஞ்சுருக்குடா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இதுவரைக்கும் எனக்கு கொடுக்குற ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு என்ன ரெசிபி வேணுமோ அதுவும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தீபாவளி வரப்போகுது, ஸோ நிறைய தீபாவளி பலகாரங்களும் நான் செஞ்சு காட்ட போகிறேன். அதே மாதிரி குலோப் ஜாமுன் ரெசிபி மிக விரைவில் வரப்போகுது.
ஸோ அதையும் பார்த்து என்ஜாய் பண்ண போகிறீங்க. ஒருத்தர் பர்டிகுலராக கேட்டிருந்தாங்க, அக்கா குலோப்ஜாம் 2 பாக்கெட் பவுடரில் எப்படி குலோப்ஜாம் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்காக மிக விரைவில் வரப்போகுது. எல்லோரும் ரெடியாக இருங்க. தீபாவளி பலகாரங்கள் இனி ஒன்று ஒன்றா வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த போலியை செஞ்சு பார்த்து நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த ஒரு ஸ்பெஷல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். See you, bye bye, love you all.